வேதக்கண்ணன் ஒரு அறிஞராகவும் உயர்ந்த குணமுடையவராகவும் நன்கு அறியப்பட்டிருந்தார். அவர் தினமும் அதிகாலையில் ஆற்றில் நீராடி புனித மந்திரங்களை ஓதி தூய்மை மற்றும் ஒழுக்கம் பற்றி அடிக்கடி பேசுவார். மக்கள் அவரை போற்றி மாந்தரில் மாண்டவன் என்று மரியாதையுடன் அழைத்தனர். ஆனால் வேதக்கண்ணனின் மனம் தூய்மையாக இல்லை. அவர் பொதுவெளியில் இனிமையாக பேசினாலும் இரகசியமாக லஞ்சம் வாங்கி நீதியை தனக்கு சாதகமாக திரித்தார். தண்ணீருக்கு அடியில் மறைந்திருக்கும் ஒருவனைப் போல அவனது உள்ளத்தின் கரைகள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தன. ஒரு நாள் காலை அவர் இடுபளவு தண்ணீரில் நின்று கொண்டிருந்த போது ஒரு இளம் மாணவன் அவரிடம், ஐயா, நீங்கள் தூய்மையாக இருக்க தினமும் குளிக்கிறீர்கள். அப்படி இருந்தும் உங்களிடம் உதவி கேட்டு வரும் மக்கள் ஏன் இன்னும் துன்பப்படுகிறார்கள் என்று கேட்டான். அந்த கேள்வி கூர்மையான கல்லை போல அவரை தாக்கியது. ஆறு அவரது உடலை சுற்றி ஓடிக்கொண்டிருந்த போது வேதக்கண்ணன் திடீரென்று எவ்வளவு தண்ணீரினாலும் ஒரு மாசுபட்ட மனதை தூய்மைப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்தான். விரைவில் அவரது தவறுகள் அம்பலமாயின. ஒரு காலத்தில் அவரை சூழ்ந்திருந்த மரியாதை மறைந்தது. மக்கள் உண்மையை உணர்ந்தனர். மனத்தது மாசாக மாண்டார் நீர் ஆடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். பலர் தண்ணீருக்கு அடியில் தங்களை மறைத்துக் கொள்வது போல தங்கள் மனதின் அழுக்கை நற்பண்பு என்ற பெயரில் மறைத்து கொண்டு அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் நம்மிடையே உலவுகிறார்கள்.